கொள்கங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க. தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க, நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாதான தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். கழித்த கையிருப்பு 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழ் சீமான் உங்களோடு. உட்காருங்க. எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் ஈந்த ஈக மறவர்கள் அன்னை தமிழ் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போராடி இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்களின் கனவு எங்களை வழிநடத்தும். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேரன்பு கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள், மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடுகிறது. வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்று விடுகிறீர்கள். வடவேங்கிடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள். இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்
இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாடை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறார். பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு வர வேண்டும். தெற்காசிய முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர், தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன்தான் இதை உணர்ந்து அறிந்தான், அது நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான், ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்து விட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். பணமில்லை, கவலை இல்லை, என் மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம், எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். முன்னந்தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து குடிமகன். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார்.
அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேடி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடடா மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிறான். இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா, கொலை வாளினை எடடாங்கிற பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏதுமற்ற நிலையில் நெற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிறார். இது ஜெயிக்குமா, இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? அது மிக தவறு. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்திற்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்திலே நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம்.
மாற்று. மாற்று எதிலிருந்து மாற்று? எந்த அரசியலிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தான் மாற்று. மாற்று மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம் யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள். ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்ல இல்ல. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அது போதுமானது. அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் அல்ல, ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள். கடந்த தேர்தலில் 2019 மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவோம். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்கிட்ட கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி? பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருங்கத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி. நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு? என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே இருக்கும். அப்படித்தான் எங்க முன்னவர்கள்
அப்படித்தானே எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான், ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்கிலே தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்று. எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவரும் தூக்க கயிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறான்? நாங்க சண்டை போட்டோம்டா, உன்னை எதிர்த்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டான். அவனை ஏண்டா தூக்கில போடுற? அவ்வளவு பயமாடா உனக்கு? 7 வயது சிறுவனை தூக்கல் போட்டான் நம்ம பாட்டனோடு சேர்த்து. இதெல்லாம் நீ நினைவில் வச்சுக்கிட்டு களத்துல வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை என் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்று கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும். தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும். நமக்கென்று பேச ஒருத்தன் இல்லை. அது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது. எங்க அண்ணனுக்கு, என் தலைவனுக்கு, நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள்ங்கிறது. தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்கிறார். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார். நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்போ உங்க அண்ணன்ட்ட எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கும்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? நீ எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான். கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம், அதான் உயிர் ஆயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். நம்பிக்கையோட களத்திலே நில்லுங்கள். முடியுமா, முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாத. உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது. உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். தயக்கம் இருக்க, கலக்கம் இருக்க, உன் வரலாற்றை ஒரு தடவை படி. போ,
எல்லாரும் ஓன் கடவுளை தண்டா, ஓன் தெய்வத்தை தண்டை கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன். எவன் சிவன்? இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்தி. சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வட சென்னையில் போடுவான்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாற்றணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்டேன். அவன் வீட்டில எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும்தான். கேட்ட தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லை, தண்ணியை போட்டு படுத்துறான். தண்ணியை திறந்து விட்டேன். வேறு கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போதை பொருள் வித்தவன் காசு, டொரண்டர் லாட்டரி வித்தவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேரை சொல்றான். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமில? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளர் அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை. ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என் பேரை சொல்ல முடியலன்னா, அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கன்னடா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கையை பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்லை. அப்புறம் என்ன வாக்கிய என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யாரை நினைச்சு பண்ணுறீங்க? இந்தா இவர் பார்த்த வேலை. நானே கசங்கின 4 பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனான். அவன் என்னையே படாத பாடுபடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை. அது திருமண வாசல், திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளையை சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம் அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்தெருவில் தனியா நின்றுருக்கு. ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. என்ன காலையில ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளவு கூடி பார்த்தான், இப்ப தெருவில் நிக்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேல இருந்த மாப்பிள்ளையை பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்லை. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான். இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலையை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது? இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு. தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னைய தேடி இருக்கணும்? எனக்கு இப்ப தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணாம் என்று சொன்னால், எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன். உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலைன்னா செய்ய மாட்டேன். இதுதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சார்.